வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாத குழந்தைக்கான ஒரு கவுன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். குழந்தையுடைய பாடி சுற்றளவுக்கு தகுந்தாப்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன், 1 இன்ச் தையலுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதோடைய உயரம் 8 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ கழுத்துடைய அகலம் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டருடைய அகலமும் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்களோட இறக்கம் ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தையுடைய பாடி சுற்றளவுக்கு தகுந்தாப்பில் இதை விட கூட்டியோ குறைச்சியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மார்பு சுற்றளவு 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணி எடுத்த அளவை விட 1 இன்ச் எடுத்துக்கோங்க, போதுமானது. 1 இன்ச் மேலே தேவையில்லை. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு முன் கழுத்து இறக்கம் ஒரு 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண அளவுகள் எல்லாம் அழகாக பாக்ஸ் போட்டு அதில் வளைவு வரைஞ்சி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வரைஞ்ச ஆம்போல வளைவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி முன் கழுத்து நம்ம 2.5 இன்ச் இறக்கம் எடுத்திருக்கோம். அதனால் முன் கழுத்தை தனியாக கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரே அளவு வெட்டினாலும் சரியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை அளவுகள் மாறி இருந்தது அப்படின்னா இப்படி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் 2.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணி வளைவு கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேக் நெக் ஒரு 2 இன்ச் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆம்ஹோல்லாம் சரியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அளவு மாறாமல் இருக்கும். இப்போ பின் கழுத்து இறக்கம் 2 இன்ச் எடுத்துருக்கோம். அதுக்கு அழகாக ஒரு வளைவு வரைஞ்சி அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கவுனுக்கு இறக்கம் கொடுக்கணும். அப்போ தான் கழுத்து இன்னும் கொஞ்சம் இறக்கமாக இருந்தால் தான் நமக்கு அழகாக போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் பின்னாடி ஒரு ஓப்பன் ஒரு 2 இன்ச் அளவில் ஓப்பன் கொடுக்க போகிறோம். இந்த 2ங்கிறது உங்கள் குழந்தையுடைய எப்படி உங்களுக்கு தலை கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் கூட அதிகமாக கூட வச்சுக்கோங்க. இல்லை ஃபுல்லாக ஓப்பன் கொடுத்து கூட நீங்கள் பட்டன் பீஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு நான் லைனிங் துணி வச்சு தான் மேலே பாடி பார்ட்டுக்கு தைக்க போகிறேன். அது தைக்கும்போது நான் காட்டுறேன். இப்போ இதுக்கு ஃப்ரில் கொடுக்க போகிறோம். இந்த ஃப்ரில்லோட அகலம் ஒரு 4 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதோடைய நீளம் ஒரு 24 இன்ச் 26 இன்ச் இருக்குது. நீங்கள் ஒரு 30 இன்ச் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இன்னும் அதிகமாக இருந்தாலும் ஃப்ளீவ்ஸ் அதிகமாக வரும், அதனால் நிறையாவே எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கர்ட்டோடைய சுற்றளவு ஒரு 24 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இதோடைய உயரம் 10 இன்ச் இருக்குது. இது ஒரு சுடிதார் தைச்சது போக மீதி இருக்கிற துணியில் தான் இன்றைக்கி நம்ம தைக்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி பார்ட்டுக்கு லைனிங் துணி எடுத்திருக்கோம். ஆம்ஹோல் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன், கழுத்து கட் பண்ணலை. இப்போ ரைட் சைடு கீழே இருக்குது. அதாவது பாடி பார்ட்டோட ரைட் சைடு கீழே இருக்குது. லைனிங் துணி அதுக்கு கீழே இருக்குது. நமக்கு தெரிகிற பகுதி பாடி பார்ட்டோட ராங் சைடு. இப்போ நம்ம ஆம்ஹோல்லையும் கழுத்துலையும் அப்படியே தையல் போட போகிறோம். தையல் போட்டு இதை நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். திருப்பும்போது நமக்கு பாடி பார்ட்டோட ரைட் சைடு நமக்கு வந்துடும். இப்போ ஆம்ஹோலில் வளைவு அப்படியே தையல் போட்டுக்கோங்க. ஆம்ஹோல் மட்டும் தைச்சிக்கோங்க. அந்த ஷோல்டரை தைக்க வேணாம். அதை விட்டுட்டு திரும்ப கழுத்தை அப்படியே தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு திரும்பவும் அந்த ஆம்ஹோலையும் தைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. தைச்சதுக்கப்புறமா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த லைனிங் துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து ஆம்ஹோல் அது எல்லாமே எடுத்துக்கோங்க. கழுத்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்குமே இது ஃப்ரண்ட்டு தான் இப்போ நம்ம தைச்சிட்ருக்கோம். பேக்குக்கும் இதே மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ கழுத்துக்கெல்லாம் சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அந்த ஆம்ஹோல் வளைவு, கழுத்து வளைவு எல்லாத்துக்குமே சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பினதுக்கப்புறமா நமக்கு அந்த வளைவுகள் கரெக்டாக வரும். கட் கொடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த ஷேப் கரெக்டாக வரணும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ சரி பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறோம். இது ஃப்ரண்ட்டில் வச்சு நீங்கள் போடுங்க. அப்படி இல்லைன்னா பேக்கில் வச்சு கூட நீங்கள் போடுங்க.
ஆம்கோலுக்கும் கழுத்து திரும்ப அந்த ஆம்கோல் இது மட்டும் தைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பேக் பார்ட் தைச்சிக்கலாம். பேக் பார்ட்டும் அதே மாதிரி தான். கீழே வந்து லைனிங் துணி, அதுக்கு மேலே வந்து இந்த பாடி பார்ட்டோட ரைட் சைடை வந்து கீழே வைக்க போகிறோம். ராங் சைடு நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. நான் வரைஞ்சது வந்து நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா இடமும் துணி இருக்கான்னு கரெக்டாக வச்சு விட்டுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா ஆம்பூலும் கழுத்தும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கீழே வந்து ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம் 2 இன்ச்சுக்கு. அந்த ஓப்பன்லேயும் அழகாக வி மாதிரி தையல் போட்டுக்கோங்க. தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்க்கரில் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். வி ஷேப்பு கீழே வர்ற மாதிரி தைச்சிக்கணும். ஒரு 1/4 இன்ச் அளவு கேப் விட்டு அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைட்லேயும் எல்லா பக்கமும் தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா அந்த ஓப்பன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து எட்ஜில் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. தையலில் கட் பண்ணக்கூடாது. தையலுக்கு முன்னாடி வரைக்கும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். கழுத்து நாம்புலுக்கெலாம் எப்பவும் போல் சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் திருப்பும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம திருப்பக்கூடாது. நம்ம ஃப்ரண்ட்டை வந்து திருப்பி வந்து படிமான தையல் போட்டிருக்கோம். இதை வந்து படிமான தையல் போட வேணாம். இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைடு, அதாவது பேக் சைடோட ரைட் சைடு இருக்குது, ஃப்ரண்ட்டோட ரைட் சைடு. அப்படியே நம்ம வந்து அந்த ஆம்கோல் அந்த ஷோல்டரில் உள்ளே விட்டுட்டு அந்த ஷோல்டர் பகுதி 2 ஷோல்டர் பகுதியும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. புரியலன்னா நீங்கள் இன்னொரு தடவை கூட பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பேக் சைடு நம்ம அப்படியே தான் தைச்சிருக்கோம். திருப்பாமல் படிமான தையல் போடாமல் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டு வந்து படிமான தையல்லாம் போட்டிருக்கோம். இப்போ அதுக்குள்ளே அப்படியே அந்த ஃப்ரண்ட்டை இன்சர்ட் பண்ணி நம்ம ஷோல்டரை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம வெளியில் பார்த்தோம்னா நம்ம ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. ஃப்ரண்ட்லேயும் தெரியாது, பேக்கில் திருப்பி பார்த்தாலும் தெரியாது. ரொம்ப நீட்டாக இருக்கும். ரெடிமேட் ஃப்ராக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் பேக் சைடுக்கும் படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கையை வச்சு கை நகத்தை வச்சு நல்லா கீறி விட்டுக்கோங்க. அந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம லைனிங் துணி வந்து வெளியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு படிமான தையல் போடுங்க. படிமான தையல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லாமல் அழகாக தைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம கீழே அந்த இடுப்பு சைடில் வந்து லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த லைனிங் துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுதான் அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாடி பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃப்ரில் வைக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 4 இன்ச் அகலம், 4.5 இன்ச்சா 26.5 இன்ச்சு சுற்றளவில் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம எடுத்துக்குவோம். ஏதாவது ஒரு பக்கம் ரைட் சைடு வந்து கீழே இருக்கணும், ராங் சைடு நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்த துணியோட ராங் சைடில் தான் நம்ம இப்போ தையல் போடுறோம். ஏதாவது ஒரு ஓரம் டபுள் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பிசுறு வந்து வெளியே தெரியக்கூடாது. அதுக்காக சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து திரும்ப அதை இன்னொரு தடவை மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துகிறோம். அப்போ இதே மாதிரி தான் இன்னொரு பீஸுக்குமே ராங் சைடில் 2 தடவை 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம தையல் போடாமல் இன்னொரு இடம் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் லாங் தையல் ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். அப்படியே சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்காக பெரிய தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா நூல் விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அதை வந்து நல்லா சுருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணுங்கள்.
இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த சுருக்கத்தை எடுத்து விடுங்க. இது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம பாடி பார்ட் ஏற்கனவே தச்சு வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு நமக்கு அந்த ஃப்ரில்லோடைய அந்த நீளம் எவ்வளோ நீளத்துக்கு நமக்கு ஃப்ரில் தேவையோ அந்த அளவுக்கு கேதர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பாடி பார்ட் எடுத்துருக்கோம். பாடி பார்ட்டில் ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்குமே நம்ம தைக்க போகிறோம். இதோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேக் சைடும் ஃப்ரில்லோடைய ராங் சைடு நமக்கு தெரியுது. தச்சு நம்ம இப்படி எடுத்து விட்டுருவோம். அதனால் இந்த அளவுக்கு கரெக்டாக கேதர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேதர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து திருப்பி வைக்கல, இப்படி தான் வச்சுருக்கேன். இதை வந்து கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சரியாக வச்சுக்கலாம். சரி பண்ணிவிட்டு ஒரு ஓரம் இந்த ஓரமும் அந்த ஓரமும் மடிச்சு வச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து அந்த ஸ்கர்ட்டோட உள்ளே போகிற மாதிரி நீங்கள் வைக்கிறதுனா மடிச்சு தைக்க வேணாம். வெளியில் அந்த ஃப்ளீட்ஸோட எட்ஜு தெரிகிற மாதிரி இருக்குதுன்னா 2 ஓரமும் பிசர் தெரியாமல் மடிச்சு தைச்சிக்கோங்க. இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த லைனில் கழுத்து பக்கமாக ஃப்ரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா தச்சு படிமான தையல் போட்டதுக்கப்புறமா அந்த ஆம்கோல் சைடு வந்துடணும். இப்போ ஃப்ரில்லோட ராங் சைடு நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஃப்ரில் நம்ம ஒரு மடிப்பு மடித்து வச்சுருக்கோம்ல, அந்த மடிப்பு வந்து நமக்கு தெரிகிற மாதிரி இப்போ நான் வச்சுருக்கேன். சென்டர் பாயிண்டில் ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் அந்த ப்ளீட்ஸ் இந்த ஃப்ரில் வந்து வரணும். இப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி கேதர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு தைக்கும்போது கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு ஃப்ளீட்ஸ் தேவையில்லை. அதனால் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் தூரம் தள்ளி ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் வந்து இடுப்பு வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட்டு தைக்கிறதுக்காக நீங்கள் விட்டுட்டு கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் வச்சிங்கன்னா அந்த ஃப்ரில் வந்து உள்ளே போயிடும். நமக்கு இந்த பாயிண்ட்டே தெரியாது ஃப்ரில் எங்கே இருக்குங்கிறதே. நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கர்ட்டுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சாலும் சரி, இல்லை இது வெளியில் தெரியணும்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஃப்ரில்லை வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரில்லோட ராங் சைடில் அந்த நம்ம கேதர் பண்ண அந்த இடத்துல ஒரு தையல் போடுறோம். 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி முடிக்கும்போது அப்படி தான் ஒரு 1/2 இன்ச் அளவு கொஞ்சம் முன்னாடியே நான் ஃப்ரில்லை வந்து தச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரில் தைச்சிட்டோமா, அதை அப்படியே ஆம்கோல் சைடு எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு கரெக்டாக நல்லா எட்ஜில் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரில்லை தைச்சிட்டு இப்படி மடிக்கிற இடத்துல படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. அந்த சுருக்கம் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி கொஞ்சம் சரி பண்ணி விட்டு படிமான தையல் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லேஸ் கூட வச்சு அடிச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம ஃப்ரில் அடித்த இடத்துல ஒரு லேஸ் கூட வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சைடு வந்து நான் ஃப்ளீட்ஸ் எடுத்து இந்த ஃப்ரில்லை எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் அடுத்த பக்கமுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் டைம் அதிகமாக ஆகிறதுனால நான் அதை கட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு நம்ம எப்படி ஃப்ரில் தைச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் அடுத்த சைடும். தைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எப்படி நான் தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத. இப்போ நம்ம 2 சைடுமே ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட்டு பார்க்கலாம். ஸ்கர்ட் வந்து நமக்கு அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த அகலத்துக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் ஃப்ரில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா பெரிய தையலாக கேதரிங் போடுறேன். தையல் போட்டு கொஞ்சம் நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறோம். அந்த நூலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி எடுத்தோம்னா நமக்கு அந்த பாடி பார்ட்டோடைய சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஃப்ளீட்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாடி பார்ட்டை வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ அதோட ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இடுப்பு சைடில் கேதர் பண்ண இடத்துல அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சைடுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு உள்ளே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து பாடி பார்ட்டுக்கு தான் லைனிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்கர்ட்டுக்கு வேணுனாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே 2ஐயும் சேர்த்து வச்சு சைடில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் இதே மாதிரி தான். இந்த சைடு உங்கள் குழந்தையோட பாடி சுற்றளவுக்கு தகுந்தாப்பில் டைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டைலரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 2 சைட்லையுமே சைட் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து கீழே இருக்க பாட்டம் மட்டும்தான் தைக்காமல் இருக்கும். அதை 2 தடவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ராங் சைடில் ஸ்கர்ட்டோட ராங் சைடில் 2 தடவை ஃபோல்ட் பண்ணி அப்படியே சுற்றியுமே ரவுண்டில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் தைச்சதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான இந்த 6 மாத குழந்தை வரைக்குமே போடலாம், தாராளமாக போடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.